முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகன் சத்தியம் பண்ணேனா அதை ஒருபோதும் மீறமாட்டேன், மாறமாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. இப்போதும் என் சத்தியப்படியே இன்னும் 10 நிமிஷத்துல நீ பேரின்பம் கொள்ளும் வகையில உனக்கான ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குரிய நல்ல விஷயத்த உன் வாழ்க்கையில நடத்தி தரப்போறேன். நீ எதை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கியோ அது உன்னை வந்து சேர்வதற்கான வழிகளை நான் உனக்கு உருவாக்கி நீ நல்லபடியாக வாழும்படி செய்ய போகிறேன். உன்னுடைய கர்மாக்கள் அனைத்தையும் நீக்கி கஷ்டங்களை தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நல்ல மனசோடு இருக்கக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி நான் செய்வேன். உன் தூய்மையான நல்ல மனசுக்காகவே கூடிய சீக்கிரம் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறும்படியும் நீ வெற்றிகரமாக வாழும்படியும் நான் செய்வேன். குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வைத்து நீ மகிழ்ச்சி கடலில் மூழ்கும்படி நான் செய்ய தான் போகிறேன். உன் மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருந்தாலும் அதை சரி செய்ய முடியாமல் நீ தவிக்கிறது எனக்கு புரியுது. இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பி வந்து விட்டாயல்லவா, இனி எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையில் ராஜயோகம் வந்து சேரப்போகுது. யாம் நிற்கும் இடமே என் அருள் உனக்கு கிடைக்கும் இடம். நீ கேளாததையும் கூட என் கருணையின் மூலமாக நான் உனக்கு கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு செய்ய போகிற விஷயங்களை எல்லாம் பார்த்து நீ வாயிலிருந்து வார்த்தைகள் வராமல் ஆனந்த கூத்தாடி ஆனந்த கண்ணீர் விட்டு எனக்கு நன்றி சொல்லி என் ஆலயத்துக்கு வந்து என் பாதத்திலே விழுந்து கிடக்க போகிறேன். அந்த அளவுக்கு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன். உன் பாதை கரடு முரடாகவே இருந்தாலும் கூட உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி செய்வேனே செல்வமே. நீ ஆசைப்பட்டதை உன் கைகளை ஒப்படைக்கணுன்றதுக்காக தானே இந்த முருகன் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். கண்டிப்பா நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறப்போகுது. அனைத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக மாற்றி அமைப்பேன். இதுவரைக்கும் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு வலிகளையும் சோகங்களையும் சுமந்துக்கிட்டு இருந்த உனக்கு கூடிய சீக்கிரம் நல்லது நடக்க போகுது. உன் பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போய் உனக்கான நல்ல விஷயத்தை இந்த அப்பன் முருகன் நடத்தி தருவேன். இத்தனை நாள் நீ பொறுமையாக காத்திருந்ததின் பலனாக பொக்கிசமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறப்போற. எந்த அளவுக்கு சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்திச்சாயோ அந்த அளவுக்கு உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். நெஞ்சத்தில் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி உனக்கான வெற்றிக்கான வழியை நான் காட்டுறேன். நீ எதிர்பார்த்த எல்லாமே நிச்சயம் உனக்கு கிடைக்கும். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு இனி எல்லாமே வெற்றியாக வந்து சேரப்போகுது. இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் தீரும்படியும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் வந்து சேரும்படியும் நான் செய்ய போகிறேன். நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உனக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிரந்தரமாக கொடுக்க வந்திருக்கேன் என் செல்வமே. நீ என்னை அன்போடு பாசத்தோடு கூப்பிட்டதின் பலனாக தான் இப்போது இந்த நொடியே உனக்கானதை உன் கைகளில் கொடுக்க ஓடி வந்திருக்கேன். எந்த தயக்கமும் இல்லாமல் உனக்கு வேணுங்கிறத மட்டும் என்கிட்ட வந்து கேளு. எந்த விஷயத்தை நினச்சி வருத்தப்பட்டியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் கர்ம வினைகளையெல்லாம் காணாமல் போக செஞ்சு இனி வரக்கூடிய காலத்தை உனக்கு சந்தோஷம் நிறைஞ்ச மகிழ்ச்சியான வாழ்க்கை காலமாக மாற்ற வந்திருக்கேன். எப்போதுமே இந்த முருகனின் கணக்கு தப்பாக போகாது. உனக்கு எந்த நேரத்தில் எதை நடத்தி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போது உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்குவதற்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட வேண்டி கேட்ட எதுவுமே நடக்க மாட்டேங்குது, உன் தலைவிதி அப்படி இருக்குன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாயல்லவா, இதோ தாமதமான விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு தரமாக உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன். மிகுந்த பிரச்சனையோடு கஷ்டத்தோடு மனவேதனையோடு வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு நீ சந்தோஷமாய் வாழும்படி நான் செய்கிறேன். கடக்க முடியாத பல கஷ்டங்களையும் சில நாட்களையும் சமாளித்து கடந்து வந்துட்டேன். இனி வரும் காலம் எல்லாம் கண்டிப்பாக உனக்கு பொற்காலமாகவே இருக்கும். நான் உன் கூட இருந்து உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். யாரும் எப்போதும் உன் வார்த்தைகளை கேட்கும் நிலையில் இதுவரைக்கும் இல்லைனாலும் இனிமேல் உன்கிட்ட உன்னை தேடி வந்து உன் கருத்தை கேட்கும் அளவுக்கு உன்னை ஒரு மிகப்பெரிய ஆளாக நான் மாற்றி காட்டுறேன். உன்னை பிடிக்காதவங்களும் உன்னை விரும்பாதவங்களும் உனக்கு பிடிக்காதவர்களும் உனக்கு நல்லது நினைக்காதவர்களும் உன் வாழ்க்கையில் உன் பக்கத்தில் கூட நிற்கிறதுக்கு
இனிமே நான் விடமாட்டேன் என் செல்வமே. நீ எந்த விதத்திலும் எதையும் யோசிச்சு கஷ்டப்படாம மனவேதனை கொள்ளாம எல்லாமே சரியாயிடும், நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இரு. எல்லா நேரங்களிலும் நீ மனசு விட்டு பேசவும் நீ அன்பு காட்டவும் உனக்காக ஒரு உறவாக இந்த முருகன் எப்போதும் இருப்பேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை என் செல்வமே. கண்டிப்பா நீ சந்தோஷப்படும்படியாக தான் இந்த முருகன் அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில இருந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் காணாம போய் இனி எல்லா நாளும் உனக்கு சந்தோஷமான நாளாக இருக்க போது. உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என் செல்வமே. அதே போல நீ நினைச்ச அனைத்தையும் நிச்சயம் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றேன். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் வந்து சேரப்போகுது. எனக்காக நீ ஏதேதோ விரதம் இருந்த, எத்தனையோ நாள் என்னை தேடி என் ஆலயத்துக்கு வந்திருக்க, எனக்காக தீபமும் ஏற்றி வச்சிருக்க. இப்படி நீ செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் சேர்த்து இப்போ நான் உன் கை மேலே பலனை கொடுக்க போகிறேன். நீ எந்த விதத்திலும் மன வருத்தம் கொள்ளாமல் மன மகிழ்ச்சியும் நிறைவும் கொள்ளும் அளவுக்கு உன் வாழ்க்கையை அழகாக்கி தரப்போகிறேன். வாழ்க்கை மிக போராட்டமாக இருக்கு, என்னடா இவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்காத. எப்போவுமே கஷ்டமாக இருக்கும் விஷயங்கள் தான் வாழ்க்கையில் அழகான இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகும். இத்தனை நாள் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாமே இன்னைக்கு சந்தோஷமாக மாறத்தான் போகுது என் செல்வமே. முருகவேல் காக்க கந்தவேல் காக்கன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட கொடுத்துடு. நிச்சயமா நான் உனக்கு கஷ்டமே இல்லாத ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்கி தருவேன். நிம்மதியாக நீ தூங்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படியும் கூட நான் செய்கிறேன். நீ யாருன்னு உனக்கு தெரியலேனாலும் எனக்கு நல்லா தெரியும். என் அன்பு பிள்ளையான உன்னை என்னுடைய குழந்தையாக, கடவுளின் குழந்தையாகவே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் என் அன்பு பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி உன் தொல்லைகள் அனைத்தையும் தீர்த்து உன் பிரச்சனைகளை காணாமல் போக செஞ்சு உன் வாழ்க்கையில் நன்மைகள் வரும்படி செய்ய போகிறேன். நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ என்கிட்ட என்ன கேட்டிருந்தாலும் அதை நிச்சயம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால் நீ தேவையில்லாமல் எதையும் யோசித்து மனசை போட்டு குழப்பிக்காம இரு. என் ஆசீர்வாதங்கள் மூலமாக இனி உன் வாழ்க்கையில் நீ அனைத்தும் கிடைக்க பெறுவாய். என்னை நாடி நம்பி வந்த பிறகு இனி உனக்கு எந்த கவலையும் வேண்டாமேன் செல்வமே. உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியோட வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்காகவும் அவசரப்படாத. நீ நினைச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு நினைக்காத. கொஞ்சம் பொறுமையாக இரு. ஒரு காரணத்தோடு தான் நான் எல்லாத்தையும் தள்ளி வச்சிருக்கேன்றது கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும். அப்படி உனக்கு புரிய வரும்போது நான் உனக்கு நல்லது தான் செஞ்சுருக்கேன்றதையும் நீ புரிஞ்சுக்குவ. உனக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அது வரைக்கும் பொறுமையாக இரு. எல்லாரும் எத்தனையோ விஷயங்களை மறந்துட்டு தான் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் ஏன் எல்லாத்தையும் யோசிச்சு கவலைப்பட்டு வாழ்க்கைங்கிற சிறைக்குள்ளே அடைபட்டு மாட்டிக்கொள்கிறாய்? உன் மனசில் இப்போது என்ன கவலை இருந்தாலும் அதை தாண்டி என்னை மட்டும் உன் மனசுக்குள்ளே முழுசாக நினச்சிக்கோ. உன்னை சுற்றி இருக்கும், உன் கூடவே இருக்கும், உனக்குள்ளே இருக்கும் அத்தனை தேவையற்ற விஷயங்களையும் எதிர்மறை சிந்தனைகளையும் விலக்கி உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் செஞ்சு கொடுத்துறேன். இனி எப்போதும் உன் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான விஷயங்களில் மட்டும் நீ கவனம் செலுத்தினா எல்லாமே நல்லபடியாக உன் கைகளில் வந்து சேரும். மயில் ரூபத்தில் நானே உன் வீட்டுக்கு வந்து உனக்கான நல்லதை என் ஆசீர்வாதத்தோட அழகாக செஞ்சு முடிப்பேன். இந்த முருகனின் துணையால் நீ வாழ்க்கையை ஜெயிக்க போகிற. என்னை நம்பி இருக்கும் உனக்கு இனி எந்த குழப்பமும் கவலையும் தேவையில்லை. நடக்குமோ நடக்காதோ நீ பயந்துக்கிட்டு இருக்க அத்தனை விஷயத்தையும் சரி செஞ்சு உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்றேன். எப்போது வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. என் செல்ல பிள்ளையான நீ என்னதான் என்னை நம்பினாலும் வணங்கினாலும் கூட உன் மனசில் ஒரு சிறு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. எங்கே தப்பு நடந்துருமோ, பிரச்சனை வந்துடுமோ, கவலை வந்துடுமோ, கஷ்டம் வந்துடுமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காத. உன் மனசில் இருந்த சோகங்களை எல்லாம் சோர்வையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கண்ணில் வலியும் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அப்பா முருகா காப்பாத்துங்கன்னு முழுசாக என்னை சரணடைஞ்சிடு. என்னை சரணடைந்த உனக்கு எல்லாத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும்
எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அனைத்தையும் சரி செஞ்சு நானே உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் என் செல்வமே. உன்னுடைய கவலைகளோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லிட்டினா அடுத்த நிமிஷமே அது உன்னை விட்டு விலகி போகும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்க போகிறேன்.